அல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் மிக பெரிய ஆசீர்வாதத்திற்கென்று அவர்கள் மூலமாக அநேக நன்மைகள் தேசத்திற்கு ஜனங்களுக்கு உண்டாகும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் உங்களோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிவிடும். எப்படி காரணம்? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதன்படி செய்யும்போது ஏற்ற காலத்தில் தேவ பிள்ளைகளே, ஏற்ற நேரத்தில் தேவன் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தருள்வாராக. நாம் வேதத்தில் இந்த வார்த்தைகளை தியானிப்போம். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 2 அதிகாரம் 10 வாசிக்க கேட்போம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் நம்மளை உண்டாக்கி வைத்ததே நன்மை செய்யும்படியா, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியா. தேவன் நல்லவர். நாம் நம்புகிற இயேசு கிறிஸ்து மிகவும் நல்ல தேவன். அந்த நல்ல தேவன் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த பூமியிலே நன்மை செய்யும்படிக்கே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இங்கு பார்க்க முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டா. எபேசியர்கள் நிருபத்தில் பாருங்க, 2 அதிகாரத்தில் 10 படியாக வாசிக்கிறது. பிள்ளைகளே, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கருமையான பிள்ளைகளே, நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் எதற்காக, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய அழைப்பு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், பல காரியங்களை நினைத்து மனதில் ஒருவேளை என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு எபேசி 2:10 பார்க்கிறோம். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதே நன்மை செய்யும்படி, நம்முடைய தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக, அநேகருக்கு நன்மை செய்யும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் தியானிப்போமான இயேசு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். லூக்காளுல சுவிசேஷம் 6 அதிகாரம் 35 இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்மை செய்யும் போது தேவ பிள்ளைகளே, முதலாவது நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவனாக்கும். ஆகவே நன்மை செய்ய நம்மளை படைத்த தேவன் அதற்கென்றே நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஸோ நம்ம யாருக்கெல்லாம் செய்யணும்னா நன்றி இருக்கோ இல்லையோ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. கைமாறு கருதாமல் கொடுங்கன்றார் ஆண்டவர். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
எதுவுமே எதிர்பார்த்தல்ல, நான் தேவனுக்கு என்று நன்மை செய்து கொண்டே இருப்பேன். நன்மை செய்வதில் தெய்வ பிள்ளைகளே ஒரு நாளும் சோர்ந்து போய் வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். நற்கிரிகளை செய்யும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. 2ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 2:7 எடுத்து வாசித்து பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்ய வேண்டும். அதே பிள்ளைகள் சோர்ந்தே போயிடக்கூடாது. எல்லாம் செய்து எனக்கு என்ன கிடைக்குது, இவ்வளவு செய்து கொஞ்சம் கூட நன்றி இல்லையே, ஐயோ ஏன் இப்படி என்று கலங்கி விடக்கூடாது. நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு தெய்வ பிள்ளைகளே. நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம, வேதம் சொல்லுகிற சோர்ந்து போகாம நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நற்கிரிகளை செய்ய, நன்மை செய்ய 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 எனக்கு அருமையானது பிள்ளைகளே, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நம்ம தேடுகிறவர்களாய் காணப்படும். தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது அழியாத ஜீவன், என்றென்றைக்கு அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, கலாத்தியர் நிருபம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. 9-10 வாசித்து பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பாருங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டியது அப்படிங்களே. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். சோர்ந்து போகக்கூடாது. மனசு சங்கடப்பட்டு என்ன செய்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கலங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், சோராம உற்சாகமா செய்யும்போது வேதம் சொல்கிறது, நாம் தளர்ந்து போகாது இருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது பிள்ளைகளே. விசேஷமாக 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். 6-10 கலாத்தியர்ல வாசிக்கிறோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். முதலாவது பார்த்தோம், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன். அப்ப எல்லாருக்கும் செய்ய வேண்டும். இங்கு பார்க்கிறோம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்கிறோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காக, ரட்சிக்கப்பட்டு இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக, சபை பாகுபாடின்றி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடி அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 44 வசனம் மத்தேயுல வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன கேட்கிறது பிள்ளைகளே, நன்மை செய்யும் போது இங்கு 5:44 ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் பிள்ளைகளே பாருங்க, நன்றி அறியாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர். விசேஷம் விசுவாச குடும்பத்துக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் அடுத்ததாக பார்க்கிறோம், பகைக்கிறவங்க. நம்ம பகைச்சிட்டா வேதனைப்படக்கூடாது. பகைக்க யாரா இருந்தாலும் தெய்வ பிள்ளையே, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. ஆண்டவர் பார்ப்பார், ஆசீர்வதிக்க போகிறார். உங்க இருதயத்தில் இருந்து அவங்களுக்கு தீமையா நினைச்சிடக்கூடாது, மனசுல தீமையை யோசிச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் வாசித்து பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறபடியாக, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. கிருபையும் சத்தியம் உண்டு. மனசுல கூட யாருக்கும் விரோதமா நினைச்சிடக்கூடாது. நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் பகைஞர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பகைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5:44 அந்த இடத்த மட்டும் வாசிப்போம். 5:44 பகைக்கிறவர்களுக்கு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிள்ளைகளே,
இப்படி செய்யும் போது என்ன செய்யும்? மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார். முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரோமர்ல வாசித்தோம். என்ன கிடைக்கணுமோ ஆண்டவர் சொல்றாரு, வாசித்து பார்ப்போம். வாசிப்போம் அந்த இடத்தை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதமும் சொல்லுகிறது, வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதியாகம புத்தகத்துல இப்படியாக சொல்லுகிறார். வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அநேக இடங்கள்ல பிசாசுகளின் போராட்டம், பாவத்தில் சிக்குண்டு பலர் பல விதத்தில் ஐயோ இதிலிருந்து விடுதலை பெற முடியலன்னுவாங்க. தெய்வ பிள்ளைய காரணம் நன்மை செய்ய மறக்கிறது, நன்மை செய்யக்கூடிய எண்ணம் இல்லாதது நிமித்தமே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் பாதிப்புக்குள்ளாகுகிறார்கள். நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதுல ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17, 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். தெய்வ பிள்ளைகளே, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். தேவ பிள்ளையே, நாம் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். விசேஷமாக 18ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:18 பாருங்க. நன்மை செய்வோம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகும். நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற நல்ல செயல்கள் இருக்கு பாருங்க, நன்மை அதுல மிகவும் பெருக வேண்டும். மற்றவங்க நமக்கு ஏதாவது திரும்பி கொடுப்பாங்க, இந்த பூமியில கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, நீங்க அந்தரங்கத்தில் மனதார செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் பரலோகத்தின் தேவன் கணக்கில் வைத்திருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. 14, 13 வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். பின் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிற பொழுது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும், ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையான சகல கிரியைகளும் நம்மோடு செல்லும். தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஹல்லேலூயா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே தேவ ஆசீர்வாதம் நம்ம இறங்கும்படி பலவித கட்டுகளில் பல தடைகள் இருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை, அல்லது என்னுடைய பலவிதமான போராட்டம் குடும்பத்தில் சொல்லலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வர போகிறேன். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே, இன்று முதல் நான் நன்மை செய்வேன். யாராருக்கெல்லாம் செய்யலான்னு பார்த்தோம், எல்லாருக்கும் செய்வோம். திரும்பி செய்வாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். தேவப்பிள்ளை, கிறிஸ்துவனுடைய தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மளை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிற வசனத்தை பாருங்க. நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்னு பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த ஆங்கில வேதாகம வெர்ஷன்ல, MSB வெர்ஷன்ல அதை சொல்லப்பட்டிருக்கு, be generous, invest in acts of charity, charity yields high returns. தேவப்பிள்ளைகளே, நம்மளுக்கு தாராள மனப்பான்மையா
அதில் நாளைக்கு என்ன செய்ய வேண்டிய இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கவே கூடாது. நம்மளை போஷிக்கிற ஒரு கர்த்தர். அதனால தான் 1 தீமோத்தி வாஸ்தம் பார்த்தீங்களா 6ஆம் அதிகாரத்தில் அதில் 17ஆம் வசனத்தை அந்த கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை வாசிங்க, நான் சொல்லுகிறேன். வாசிங்க 1 தீமோத்தி 6:17 வாசித்து பாருங்க. சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். வாசிங்க தம்பி. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க எங்க வைக்கணும். அதனாலதான் நாளை தினத்தை பத்தி கவலைப்பட்டு என்ன செய்வேனெல்லாம் குழம்பிட்டு கூடாது. நன்மை செய்யும் போது தெய்வ பிள்ளைகளே, இது விதைக்கிற ஒரு அனுபவம். அதனாலதான் பிரசங்கியில வாசித்தோம் 11:1 என்ன வாசித்தோம்? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கருமையான தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் ஆங்கிலத்தில் அதை MSB பைபிள் எப்படியா பார்க்க, be generous, invest in acts of charity, charity yields high returns. நீங்க ஆண்டவருக்கு கண்டு இப்படி உதவி செய்ய, நன்மை செய்ய, கர்த்தருக்கு பயந்து ஏழை எளியவர்களுக்கு மனது உருகி, நம்முடைய இனஜன பந்துகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல மனதோடு கூட கர்த்தருக்கென்று நாம செய்யும் போது தேவ பிள்ளையே, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நாம் என்ன செய்யலாம்? வாசித்தோமே கலாத்தியர் 6 நம்ம வாசித்ததுபடி அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் நன்மை செய்கிற சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த டைம்ல ஆசீர்வாதமா கொடுப்பாரு. நீங்க என்னைக்கு வரும், எப்போ வரும் நன்மன் இல்லை, நீங்க விதைத்ததை முழுவதுமே அறுவடை செய்யலாம். 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாம செய்கிற நன்மைகள் முழுவதுமே நாம் விதைக்கிறது போல நம் பூமியில ஆசீர்வாதங்களோடு 100 மடங்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் பூமியில் ஆசீர்வதிப்பார். மறுமையில நித்திய ஜீவனை கொடுப்பார். என கேட்கிறதே பிள்ளைகளே, இன்றைக்கே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஐயோ, எனக்கு தீமை செய்கிறாங்களே, என்னால் இப்படி சகிக்க முடியலேன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது எப்படி தீமையை நாம் ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும் என்று. ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம்னா பாருங்க, வாசிப்போம். ரோமர் 12:21 வாசிப்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு, தீமையை நன்மையினாலே வெல்லு. யார் எவ்வளவு தீமை செய்யட்டும், எவ்வளவு துன்பப்படுத்தட்டும், மனதார உங்களுக்கு நன்மைகளை செய்வோம், நல்லதை செய்வோம். நிச்சயமாக வெற்றி உண்டு, ஜெயத்தை கொடுப்பார், மேன்மைப்படுத்துவார். அந்த வசனத்தை மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 10ஆம் வசனத்தின்படி கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்ம ஆசீர்வதிப்பாரா. நாம் அப்படி ஜெபம் செய்யும். பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மேலும்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் இன்றைக்கே ஆண்டவரே அப்பா, நீர் கொடுக்கக்கூடிய இந்த மகிமையான ஆண்டவரே அப்பா, இந்த மகிமையும் கனத்தையும் சமானத்தையும் பெற்றுக்கொள்ள, சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அப்பா, உடைய பிள்ளைகள்
ஆயத்தமாக இருந்து நற்கிரிகைகள் ஐஸ்வர்யவான்களாகும்படி நன்மை செய்யப்பா, தாராளமாய் கொடுக்க ஒரு ஜெனரசிட்டி ஹார்ட்டோட அப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய உமக்கேற்ற பிள்ளைகளாக, உங்க பிரியமான பிள்ளைகளாக வாழ்வது அது நிமித்தம் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அளவில்லாம பரலோகத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதித்து வரைக்கு ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் எடுத்துக்கொள் நல்ல பிதாவே. ஆமென்.